அவங்க வந்து அந்த கைதேர்ந்த நடிகை. அதனால அவங்க வந்து அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை, இன்னும் சொல்லப்போனா புரட்சித் தலைவி அம்மா கருணை காட்டலன்னா, கனிமொழி ஒரு கேள்விக்குறி. இது ந புரட்சித் தலைவி அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே நடந்த ஒரு சம்பவம். நான் இன்னும் வெளிப்படையாவே சொல்லிடுறேன். ஒரு நாள் சென்னையில ஒரு பெரிய ஹோட்டல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ரூம் புக் பண்றாங்க. அந்த ரூம்ல கனிமொழி பேர்ல புக் பண்றாங்க. அந்த ரூம்ல ராத்திரி 1 மணிக்கு இவங்க வராங்க. அப்புறம் வேற ஒரு நடிகர் அந்த ரூமுக்கு வராங்க. உடனடியாக உளவுத்துறை அத செய்திய சொல்லி அம்மா கிட்ட சொல்றாங்க. அம்மா சிஎம் அவங்க கிட்ட சொல்றாங்க. அம்மா சொன்னாங்க, அவங்க ஒரு முதலமைச்சருடைய மகள். அவங்க நீங்க வந்து இத ஒரு பிரச்சனையாக்காதீங்க. அவங்க அப்பாகிட்டயோ, அம்மாகிட்டயோ அத சொல்லி தகவல் தெரிவிச்சு அவங்கள கூட்டு போக சொல்லுங்கன்னு அப்படி கூட்டு போனவங்க தான் கனிமொழி. இது கசிந்து பல பத்திரிகைகள் அப்பவே கிசுகிசு செய்தியா வந்திருக்கு. இந்த மாரி நெறைய சம்பவங்கள் நான் சொல்ல முடியும்.